அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். மிஸ், இப்போ நம்ம எஸ்எம்சி ரெசல்யூஷன் நீங்கள் ஸ்கூல்ஸில் வந்து போட்டிருப்பீங்க, உங்கள் ஸ்கூலுக்கு தேவையானதை போட்டிருப்பீங்க. இதை எப்படி நம்ம டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பில் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட டிஎன்எஸ்சிடி பேரண்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஐகான்ஸ் நிறையா இருக்கும். பள்ளி மேலாண்மை குழு மேற்கொள்ள வேண்டிய பணிகள், உறுப்பினர் வருகை, தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறத டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 ஐக்கான் வரும். ஸோ அந்த 5 ஐக்கானில் மாதாந்திர பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் 2 ஐக்கான் வரும். திட்டமிடல், மதிப்பாய்வு, செயல்படுத்துதல். திட்டமிடல் மதிப்பாய்வில் நீங்கள் என்னென்ன தீர்மானங்கள் போட்டிங்களோ அந்த தீர்மானங்கள் அனைத்தும் என்னைக்கு நீங்கள் பண்ணுனீங்க, என்ன தீர்மானம், என்ன காலக்கெடு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கடுத்து செயல்படுத்துதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ண வேண்டியது இந்த செயல்படுத்துதல் தான். ஸோ இந்த செயல்படுத்துதலில் நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய தீர்மானங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ இந்த செயல்படுத்துதலில் நீங்கள் என்னென்ன தீர்மானங்களை உங்கள் ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதில் அப்டேட் பண்ணணும். ஸோ இதை அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குறித்த நேரத்தில் உலக வரைபடங்களை வழங்குதல் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த ஸ்கூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கடைசியாக இருக்க, அதாவது அதுக்கு நேராக இருக்கிற இந்த அம்புக்குரிய ட்ராப் டவுன் பட்டனை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாகும். ஸோ அதில் காலக்கெடு தேதி, திட்டமிடல் தேதி, தொகை, நிலை அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த நிலையில் துவங்கவில்லை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணினீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைவு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அதுக்கு நிறைவு கொடுத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஃபோட்டோ கேட்கும். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் அதுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த இதில் வந்து நம்ம நான் ஃபோட்டோ கொடுத்த மாதிரி ஆல்ரெடி வச்சுருக்கிறதுனால அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த குறிப்புகளில் கம்ப்ளீட்டட் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு சேமிக்கவும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு நிறைவில் போயிடும் மிஸ். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இணையதள வசதி அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆகலை, அதாவது இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா துவங்கவில்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது ஓகே ஆகிடும். அதே மாதிரி இது உங்களுக்கு முடியலை அப்படின்னா நீங்கள் அதை துவங்கவில்லை அப்படிங்கிறதையே போட்டுக்கோங்க. சப்போஸ் இது வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அதை வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் போட்டுடலாம். ஸோ என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் இமிடியேட்டாக போடுங்க. சப்போஸ் கைவிடப்பட்டது, அதாவது இது ஒர்க் வந்து உங்களுக்கு தேவையில்லை ஆனால் நாங்கள் தெரியாமல் போட்டுட்டோம் அப்படின்னா அதை கைவிடப்பட்டது போடுங்க. நம்ம ஸ்கூலில் நம்மளால் அதை செய்ய முடியும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் அதை எஸ்எம்சியில் தீர்மானத்தில் கொண்டு வராதிங்க மிஸ். அதாவது இண்டிவிஜுவல் டீச்சர் பண்ணுறது, அதாவது இந்த தொடர் தேர்வுகள் நடத்துதல், குழந்தைங்களுக்கு வந்து எழுது பொருட்கள் கொடுத்தல், இது மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் நம்மளே நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பண்ண வேண்டிய இண்டிவிஜுவல் விஷயம். ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுற மாதிரி இருந்தால் அதை செய்யாதீங்க. நம்ம இப்போ வந்து புதிய வகுப்பறை இது நம்மளால் செய்ய முடியாது, ஹைடெக் லேப் இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக எஸ்எம்சி ரெசல்யூஷனில் போடுங்க. சின்ன சின்ன ரெசல்யூஷன் நீங்கள் இதில் போட்டீங்க அப்படின்னா நம்ம இதை ஒவ்வொரு தடவையும் நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதனால் இதை கரெக்டாக செய்யுங்க மிஸ். தேங்க்யூ மிஸ்.